அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே பாருங்கள், காலைல பார்க் பண்ண இந்த வண்டியோட கருப்பை பாருங்கள். ஃபுல்லாக கருப்புங்க, வண்டியில் ஃபுல்லாகவே கருப்பு. இது என்ன கருப்புன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எதனால அந்த கருப்பு வந்து காரில் படியுது? இந்த பாருங்க, மரத்து ஃபுல்லாக கருப்பு. உடம்பு பிள்ளைங்க காலில் பார்த்தீங்களா ஃபுல்லாக கருப்புங்க. இந்த நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, வாஞ்சூர்கிட்ட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுதான். எல்லா காசை வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. காசை வாங்கிட்டு இங்கே வைக்கிறாங்க, வேறு எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இங்கே நாகூர் பக்கத்தில் அரைச்சிட்டாங்க. அவ்வளோ நிலக்கரி துகள்ங்க டெய்லி டன்னா இதில் ஏற்றுறாங்க, ட்ரெயினில் ஏற்றி கொண்டாடுறாங்க. அங்கே தண்ணி தெளிச்சும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படியே பரவி நாகூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றிலும் சுற்றுப்புறம் ரொம்ப மோசங்க. சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்கள்லாம் பிறக்கிற பிள்ளைங்க, பெரியவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிலக்கரி துகளால் ரொம்ப அவஸ்திப்படுறாங்க நாகூரில். இது யார் தட்டி கேட்பா? எஸ்டிபி போராடினாங்க அன்றைக்கி, எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செஞ்சாங்க. ஒருத்தவங்களும் செய்யும்போது அதுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்க. எனக்கு என்னான்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன நினைக்காதீங்க. என்றைக்குமே சரி, இது உங்களுடைய சந்ததியும் வருங்காலத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இதில் முதல் தலையிட்டு அதுக்குள்ளே தீர்வு காண எடுக்க முடியாது இதை கண்டிப்பாக. ஏன்னா அவங்க செஞ்சிட மாட்டாங்க. பல கோடி ரூபா போட்டாங்க, அதில் காசு நிறையா பார்க்குறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம். அதனால் முதல் தலையிட்டு அதுக்குள்ளே ஏற்பாடு ஏதாவது பரவாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இதை மக்களுடைய வாழ்வு பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, சுவாசிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே பாரு, நான் டெய்லி பார்க்குறேன், எங்கள் வீட்டு வாசலுக்கு நடந்தாக்க பிள்ளைங்க காலில் கண்ணங்கரேன்னு இருக்குங்க. சுற்றுப்புற மற்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதனால் வந்து வருதுன்றீங்க, ஸ்மோக் வருதுன்றீங்க, அதில் காரில் வந்து ஸ்மோக் வந்தால் எடுக்கிறீங்க. இந்த பாருங்கள், நிலக்கரி எவ்வளோ மோசமான நிலைமையில் நாகூர் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இங்கே உள்ள அவங்க வாசிகள். தர்கா இருக்குது, அந்த நிர்வாகம் வாயை திறக்கிறதே கிடையாது. என்ன அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி அக்கறை இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க சம்மந்தமாக கொடுத்தாங்கனாக்கா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய அரசு அதிகாரியோடையும் அரசு கூடயும் அவங்க தொடர்பில் இருக்காங்க. அவங்க செஞ்சால் நிச்சயமாக நடக்கும். அவங்கெல்லாம் இதில் கண்டிப்பாக தலையிட்டு கண்டிப்பாக இந்த நிலக்கரிக்கு ஒரு தீர்வு காணுங்க. ஏன்னா இது மக்களுடைய வாழ்வு பிரச்சனை. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கிறாங்க நாகூர் மக்கள் மட்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்புங்க இதில் பாருங்கள், நான் டெய்லி வந்து பார்க்குறேன், என் பிள்ளைங்க காலில்ங்க, பச்சை பிள்ளைங்க காலில் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையும் கருப்புங்க, வீடு பூரா கருப்புங்க, கண்ணங்கரையும் துகளாக இருக்குது. அப்படின்னா அந்த துகள் படியும்போது சுவாச காற்றில் வந்து மக்களுக்கு வந்து வரவு பாருங்கள், ஹார்ட்டு உள்ளே போகும். எவ்வளோ கெடுதல் தெரியுமா? இது ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நாகூர் மக்களுக்கு வந்து இதை வேதனை அனுபவிக்கிறான்னு மக்களுக்கு தெரியலையா? ஒருத்தவங்க போராடுறது உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒழிய மக்களுக்கு ஒரு தீர்வு காணுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு மக்களுக்கு, நாகூர் மக்களுக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மக்களோட ஓட்டு தான் வேணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும், ஆனால் அவங்களுக்கு தீர்வு பண்ணணும், சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. இந்த நாகூர் மக்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். காலையில் எந்திரிச்சாக்காது காலில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க. நாகூர், வாஞ்சூர், இந்த சுற்று வட்டாரம், இந்த தேரடி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. பாருங்கள், டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலையெல்லாம் கொட்டுறது கண்ணங்கரேன்னு கொட்டுதுங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க நடந்துட்டு காலை பார்க்குறாங்க, கண்ணங்கரேன்னு இருக்குதுங்க. அப்போனா படியும் போதே இப்படி இருக்குனாக்கா சுவாசிக்கிற காற்றுல தான் நாங்கள்லாம் சுவாசிக்கிறோம். எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் இருக்குது. என்னால் செய்ய முடியும், என்னால் முடியுங்கிற அவங்களால முடியும். கண்டிப்பாக நாம் எல்லாம் ஒன்றிணைஞ்சு நாகூர் மக்கள், நாகப்பட்டினம் மக்கள்லாம், ஏன்னா அவங்க வேற இவங்க வேற நினைக்காம ஒற்றுமையாக நின்று இந்த அரசியல் தேர்தல் களத்தில் தான் நம்மளோட உரிமையை நிலைநாட்ட முடியும். நம்முடைய ஆசை, நம்முடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியும். கண்டிப்பாக அது உங்களால் முடியும், நாகூர் வாசிகளால் முடியும். நாகப்பட்டினத்தை ஒன்றிணைங்க. அவங்களுக்கு என்னென்னு அவங்க இருக்கக்கூடாது, புரியுதா? ஒன்றா காரணம், இந்த தேர்தலில் நம்ம யாருக்கா ஓட்டு போட்டால் நம்மளோட ஸ்ட்ரென்த்து தான் ஜெயிக்க முடியும். அங்குடி அப்படிங்கிற நிலமை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு தீர்வு கண்டால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஒற்றுமையாக நின்று போராடி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த நாகூர் பார்த்திங்கனாக்க ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குதுங்க. நிலக்கரியில் ரொம்ப சிரமத்தில் தாங்க இருக்குது. சுவாசிக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அன்றாடம் ரொம்ப வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பாக அது தீர்வு கண்டாங்க. ஒன்றிணைஞ்சு போராடுங்க, எல்லாத்தையும் சேருங்க. இதில் இயக்கத்தை பார்க்காதீங்க.
இதை கொள்கையோ சுன்னா ஜமாத்தா தௌஹீத் ஜமாத்தா அந்த கட்சி எந்த கட்சியான்னு பார்க்காதீங்க. மக்களுடைய உயிரை நினச்சி பாருங்கள், அதுக்குள்ளே போராடி பாருங்கள். ஏன்னா எஸ்டிபிஐ போராடுறாங்க, மற்றவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரியுங்க. நீங்களும் போராடுங்க, நாங்களாம் ஒன்றிணைவோம். இந்த நிலக்கரிக்காக நான் ஒரு குரல் கொடுப்போம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி. ஜஸாக்கல்லாஹ்.